அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை கண்டிப்பாக படிங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதை நீங்களே உணருவீங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகாரம் 48 வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறளின் 479 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்கள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்ற கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும். அளவு அப்படின்னா எல்லை, அறிந்துன்னா தெரிந்து, வாழாதான் அப்படின்னா வாழ மாட்டாதவன், வாழ்க்கைனா வாழ்வு, உல அப்படின்னா இருக்கின்றவை, போல அப்படின்னா போன்று, இல்லாகி அப்படின்னா இல்லையாய், தோன்றா அப்படின்னா தோன்றி காட்சியளித்து, கெடும் அப்படின்னா அழியும் கேடுறும். இதோடைய விளக்கம் பாருங்க. பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும். தன் வருவாய் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல தோன்றி அதன் பின் இல்லையாகி தோன்றாது கெடும். பின்பு ஆக்கம் தோன்றாதவாறு இது மேற்கூறியவாறு செய்யும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய வருவாயோட அளவு அறிந்து அதற்கேற்ற செலவு செய்யாதவனுடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி அந்த டைமில் செலவு பண்ணுறப்ப தோணும், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம செலவு பண்ணலாம்னு தோணும். அப்படி நம்ம செலவும் செய்வோம். அந்த நேரத்துக்கு அது பெருசாக தெரியுமே தவிர பிற்காலத்தில் அது மிகவும் ஆபத்தாக முடியும், அது தனக்கே கேடாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி என்ற அளவறிந்து எல்லைகளை கொண்டு வாழாதவர் வாழ்க்கை எல்லாம் இருப்பது போல தோன்றி ஏதும் அற்றதாய் கெடும். எது எப்படி என்ற அளவறிந்து எல்லைகளை கொண்டு வாழாதவர்கள் வாழ்க்கை எல்லாம் இருப்பது போல தோன்றி எதுவும் அற்றதாய் கெடும். பொருளின் அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும். தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும். இருப்பது, இயற்றக்கூடியது, இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவை அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல தோன்றினாலும் கூட இல்லாமல் மறைந்து போய்விடும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதை இனிமேல் எப்படி நம்ம அதிகப்படுத்திக்க முடியும், நம்ம செல்வ வளங்களை எப்படியெல்லாம் நம்ம சேகரிக்க முடியும், இருக்கிறத நம்ம எப்படி தக்க வச்சுக்க முடியும், இப்படியெல்லாம் ஒரு செயல் திட்டமே உங்ககிட்ட இல்லைன்னா இப்போ இருக்கிற மாதிரி தெரியும். உங்ககிட்ட பொருள், செல்வம் இதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நாளடைவில் அது உங்ககிட்ட இல்லாமல் போய்விடும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்ற கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்ற கெடும். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.